Hi students, good morning to all. VB, that is vocabulary bank. So this is to improve your vocabulary skill, make use of it. Definitely you can improve your vocabulary skill. So in this video, we are going to see some rare words and sentences that we regularly use in our daily life with its Tamil meaning and with English meaning. From Tamil to English we are going to learn. So make use of this opportunity and improve your vocabulary skill. So let's move on to the session without further delay. Let's see to the words in Tamil and English one by one now. So follow me and repeat next to me and make use of these words in your regular routine, children. So please, when you make use of these words in your regular routine, while you are speaking with your parents, then only you can improve your vocabulary skill. And you can easily start to speak in English without any difficulty. So let's start and see to the words one by one. Children, let's see today's vocabulary. Let's start with the first one. It happened by mistake. It happened by mistake. That means இது தற்செயலாக நடந்தது. By mistake is a phrase. So இது அப்படின்னா it, happen அப்படின்னா நடந்தது, by mistake அப்படின்றது தற்செயலாக. So it happened by mistake. இது தற்செயலாக நடந்தது. It happened by mistake. இது தற்செயலாக நடந்தது. Look at the second one here, children. How do I know? How do I know? எனக்கு எப்படி தெரியும்? How do I know? எனக்கு எப்படி தெரியும்? How அப்படின்னா எப்படி, do I எனக்கு தெரியும், know. How do I know? எனக்கு எப்படி தெரியும். Then third one, do what you know. Do what you know. உனக்கு தெரிந்ததை செய். உனக்கு தெரிந்ததை செய். Do what you know. உனக்கு தெரிந்ததை செய். Next, don't mistake me. Don't mistake me. என்னை தவறாக நினைக்காதே. என்னை தவறாக நினைக்காதே. Don't mistake me. Next, fifth one, I won't think of you even in my dream. உன்னை எனக்கு கனவில் கூட நினைக்க மாட்டேன். உன்னை எனது கனவில் கூட நினைக்க மாட்டேன். I won't think of you even in my dreams. So these are the first 5 vocabularies, children, and the sentences here in Tamil and English both. So I'll repeat from the beginning. First one, it happened by mistake. இது தற்செயலாக நடந்தது. How do I know? எனக்கு எப்படி தெரியும். உனக்கு தெரிந்ததை செய். Do what you know. Then fourth one, don't mistake me. என்னை தவறாக நினைக்காதே. Fifth one, I won't think of you even in my dreams. உன்னை எனது கனவில் கூட நினைக்க மாட்டேன். உன்னை நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. டோன்ட் மிஸ்டேக் மீ மீன்ஸ் என்னை தவறாக நினைக்காதே. என்னைனா மீ, தவறாக அப்படின்றது மிஸ்டேக், நினைக்காதே அப்படின்றதும். டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படின்னாலே என்னை தவறாக நினைக்காதேன்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட், ஐ won't திங்க் ஆஃப் யூ ஈவன் இன் மை ட்ரீம்ஸ் அப்படின்னா உன்னை எனது கனவில் கூட நினைக்க மாட்டேன். So that is the 5 vocabularies, children. Now let's move on to the next vocabularies. Please reconsider this plan. இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யவும். இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யவும். Reconsider.
ரீகன்சிடர் அப்படின்னா மறுபரிசீலனை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹியர் ப்ளீஸ் கன்சிடர் திஸ் பிளான் அப்படின்னா இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். நெக்ஸ்ட் 7th one, ஐ எம் நாட் சச் அ பர்சன். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ஐ எம் நாட் சச் அ பர்சன். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. பர்சன்றது ஆள், ஐ எம் அப்படின்றது நான், அப்படிப்பட்ட சச்ச நாட் இல்லை அப்படின்றது நெகட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் ரீகன்சிடர் திஸ் பிளான் அப்படின்னா இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். ப்ளீஸ் ரீகன்சிடர் திஸ் பிளான். நெக்ஸ்ட் 7th one, ஐ எம் நாட் சச் அ பர்சன். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நெக்ஸ்ட் 8th one, வாட் எல்ஸ் டு யூ வாண்ட். வேறு என்ன உனக்கு வேண்டும். வாட் எல்ஸ் டு யூ வாண்ட். வேறு என்ன உனக்கு வேண்டும். வாட் எல்ஸ் அப்படின்னா வேறு என்ன. டு யூ வாண்ட்னா உனக்கு வேண்டும். நெக்ஸ்ட், யூ ஷுட் கம் விதவுட் ஃபெயில். யூ ஷுட் கம் விதவுட் ஃபெயில். விதவுட் ஃபெயில்ன்றது ஒரு ஃப்ரேஸ். விதவுட் அப்படின்றனாலும் ஃபெயில்ன்றது ரெண்டாக தனித்தனியாக பிரித்தா there is no meaning, it will give different meaning. பட் விதவுட் மீனிங் அப்படின்னா தவறாமல் அப்படின்றது தமிழில் ஒரே வார்த்தையாக இருக்கும். ஸோ விதவுட் ஃபெயில் மீன்ஸ் தவறாமல். நீ அப்படின்றது யூ, வர வேண்டும்னா ஷுட் கம். நீ தவறாமல் வர வேண்டும். யூ ஷுட் கம் விதவுட் ஃபெயில். நெக்ஸ்ட் 10th one, children, ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் இட். ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் இட். அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் இட். அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐ அப்படின்னா அதை, இட் அப்படின்னா அதை, பற்றி அப்படின்னா அபவுட், கேள்விப்பட்டிருக்கிறேன்னா ஐ ஹவ் ஹர்ட். ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் இட். அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ தட்ஸ் த நெக்ஸ்ட் 5 sentences, both English and Tamil, children. Now let's see the next set of words and sentences here. Daily use English sentences here. Let it be. அது இருக்கட்டும். Let it be அப்படின்னா அது இருக்கட்டும். Move aside. சற்று நகருங்கள். Move aside. சற்று நகருங்கள். Let it be னா அது இருக்கட்டும். Don't be shy. வெட்கப்படாதே. Don't be shy. Think about it. அதை பற்றி யோசி. அதை பற்றி யோசி அப்படின்னு அர்த்தம். Think about it. No, not like that. Not like that. அப்படி இல்லை. I am not like that person. அப்படின்னா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நாட் லைக் தட் மீன்ஸ் அப்படி இல்லை. ஸோ லுக் அட் த ஃபர்ஸ்ட் வேர்ட், சில்ட்ரன். லெட் இட் பி அப்படின்னா அது இருக்கட்டும். மூவ் அசைட் அப்படின்னா சற்று நகருங்கள். டோன்ட் பி ஷாய் வெட்கப்படாதே. திங்க் அபவுட் இட் அதை பற்றி யோசி. நாட் லைக் தட் அப்படி இல்லை. லுக் அட் த நெக்ஸ்ட் வேர்ட், சில்ட்ரன். வாட்ஸ் கோயிங் ஆன் என்ன நடக்கிறது. வாட்ஸ் கோயிங் ஆன் என்ன நடக்கிறது. டோன்ட் ஸ்டேர். டோன்ட் ஸ்டேர் முறைக்காதே. டோன்ட் ஸ்டேர் முறைக்காதே. பிஹேவ் யோர் செல்ஃப் ஒழுங்காக நடந்து கொள். பிஹேவ் யோர் செல்ஃப். ஐம் ஸோ. ஐம் ஸோ அப்படின்னா நான் அப்படித்தான். ஐம் ஸோ அப்படின்னா நான் அப்படித்தான். டோன்ட் ரஷ் அவசரப்படாதே. டைம்ஸ் அப் நேரம் முடிந்தது. டைம்ஸ் அப் அப்படின்னா நேரம் முடிந்தது. ஸோ I'll repeat, children. Daily use English sentences. Let it be அது இருக்கட்டும். Move aside சற்று நகருங்கள். Don't be shy வெட்கப்படாதே. Think about it அதை பற்றி யோசி. 5th one, not like that அப்படி இல்லை. 6th one, what's going on என்ன நடக்கிறது. 7th one, don't stare முறைக்காதே. 8th one, behave yourself ஒழுங்காக நடந்து கொள். behave yourself.
Ninth one, I'm so means நான் அப்படித்தான். நான் அப்படித்தான். I'm so. Don't rush. அவசரப்படாதே. Time's up. நேரம் முடிந்தது. So, children, we have completed 10 plus 11, 21 vocabularies and sentences in this session, children. Write neatly in your rough note or your vocabulary note. So maintain neatly. It will be definitely useful for you. So develop your speaking and listening skill. So this will be helpful to develop your speaking skill. So make use of this opportunity, children, and develop it. So children, please practice these words which we discussed today in our new session, VB, that is vocabulary bank. So I will be asking questions in the live session regarding this vocabulary bank, and I will be asking both Tamil and English translations. Be ready to answer me in the live session. So children, practice these words and make use of it in our regular routine. Definitely it will improve your speaking as well as your vocabulary skill. I'll catch you with another vocabulary bank, that is our VB, in the next Friday's session. Thank you.